காலையில் இப்போ இந்த 6 மணி டைமில் நம்ம எங்கே போகிறது தெரியுமா? வயநாட்டில் போயிட்டு இருக்கு. எல்லா வருஷம் போகிறது தான். டூர் ஒன்றும் கிடையாது. என்னோட அண்ணா, என் ஹஸ்பண்டோட அண்ணா இறந்துட்டு இன்றைக்கி 5 வருஷம் ஆக போகுது. எல்லா வருஷமும் இந்த நாளுக்கு நம்ம இந்த வயநாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற திருநெல்லி கோயிலுக்கு போய் பலி தர்ப்பணம் செஞ்சிடுவோம். அப்படி தான் சொல்கிறது அந்த பூஜைக்கு. தமிழில் அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கிறது. வயநாடு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு இடம் தான். ஆனால் இங்கே மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கேரளாவுக்கு வர்ற மாதிரியா இருந்தால் கிளைமேட் எல்லாம் பார்த்துட்டு சேஃபாக இருக்கிற டைம் பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ திருநெல்லி கோயிலுக்கு வந்திருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு தங்குறதுக்கான இடமெல்லாம் இங்கே இருக்குது. நமக்கு பக்கம்தான். 2 மணி நேரம் மட்டும்தான் இங்கே வர்றதுக்கான தூரம். இந்த ஒரு கோயில் வந்துட்டு மகாவிஷ்ணு க்ஷேத்திரம். மகாவிஷ்ணு கோயில் தான். 5000 வருஷத்துக்கு மேலே பழைய ஒரு கோயிலாக இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒன்றா இருக்குது. தெக்கன் காஷி அப்படின்னு சொல்கிற ஒரு கோயில் கூடியாக இருக்குது. இங்கே மெயினாக இந்த பலிதர்ப்பணம் தான் முக்கியமாக இருக்கிறது. முதல்ல பூஜை பலிதர்ப்பணம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம். இந்த மாதிரி ஸ்டெப் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அங்கே ஒரு ஆறு இருக்குது. அதுதான் பாபநாசம். அங்கே தான் பலிதர்ப்பணம் நடந்துட்டு இருக்கிறது. இங்கே பாருங்க, இவங்க எல்லாருமே வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கு. பூசாரி சொல்கிற மாதிரியே பலிதர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து கேமரா வீடியோ எதுவுமே அலௌட் இல்லை. ஏன்னா அது பார்க்கல. அது பார்த்த உடனே கேமரா நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கு. நம்ம பாபநாசத்துக்கு போகிற வழியில் 2 சைடில் நிறைய ஷாப் இருக்குது. அங்கே ரொம்ப ரேராக இருக்கிற ஒரு ஐட்டம் நான் பார்த்தேன். இப்போ ரஷ்மி பாருங்க, அது மணத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கு. வைல்ட் ஒனியன் ஆயில், காட்டுள்ளி சத்து அப்படின்ட்டு மலையாளத்தில் சொல்லுவோம். இதோட நாத்தம் வந்து அப்பா தாங்கவே முடியாது. தலை சுற்றியே போயிடுச்சு. இது வந்து சளி, இந்த கோல்டு கஃப் எல்லாம் வரும், தலைவலி, மைக்ரேன், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது. நீங்கள் யாராவது ஸ்மெல் பண்ணியிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாபநாசத்துக்கு போய் பூஜை எல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிருச்சு. புரோக்கன் வீட்டோட உப்புமா கூடவே மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து அங்கே எங்கேயும் சுற்றி என்னென்னமோ வாங்கியிருந்தேன். சின்ன சின்னதாக அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றுனா வாங்கியிருந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அங்கேயெல்லாம் சுற்றி பார்த்து அரவணை பாயசம் பிரசாதம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். மத்தியானம் வர்ற வழியில் ஹோட்டல் இருந்தால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்றது. எங்களோட ஃபேமிலி, அண்ணாவோட ஃபேமிலி, ஃபுல் ஃபேமிலி இருந்துச்சு. அப்போ நம்ம லஞ்சு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ஃபுல்லாக மழை, மஞ்சு, கோடை மஞ்சள் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு தோசை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப டயர்டு, தூக்கெல்லாம் வந்ததுனால அதை நான் ஷூட் பண்ணலை.